கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் உட்பட 5 கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்து மனு கொடுக்கும் போராட்டத்தை கிராம மக்கள் நடத்துகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். ஸ்ரீதர், வணக்கம். கூடுதல் விவரம். கடலூர் மாவட்டம் கேப்பர்மலை பகுதியில் உள்ள கொடுக்கன்பாளையம், மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கீரப்பாளையம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5 தலைமுறைகளாக இருந்த மக்களிடமிருந்து விவசாய நிலத்தை எடுத்து தொழிற்சாலை கொண்டு வரப்போவதாக கடந்த திமுக அரசு அறிவித்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களின் எதிர்ப்பை மீறி அது அரசுக்கு சொந்தமான இடம் என கூறி வேளாண்மைத்துறை அமைச்சர் தொகுதியில் பல ஆயிரக்கணக்கான பச்சை மரங்களை அடியோடு வெட்டி அங்கு தொழிற்சாலை கொண்டு வர திட்டமிடப்பட்டது. இதற்கு அந்த 5 கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளும் அப்போது எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தினார்கள். குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் இதில் இணைந்து போராட்டத்தில் நடத்தியது. அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. விவசாய நிலத்தை அழித்துவிட்டு தொழிற்சாலை வேண்டாம், தொழிற்சாலைக்கென்று பல இடங்கள் உள்ளது, அந்த இடத்தில் இந்த தொழிற்சாலை கொண்டு செல்லுங்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் கடந்த திமுக ஆட்சியின் போது அது செவி சாய்க்கப்படவில்லை. ஆனால் அந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போது தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி அமைக்கப்பட்ட நிலையில் புதிய முதல்வர் வந்திருக்கும் காரணத்தால் நம்பிக்கையுடன் இன்று மனு கொடுக்கும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் பார்க்கும் காட்சி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இந்த 5 கிராம மக்களும் ஒன்றாக வந்து 5 தலைமுறையாக நாங்கள் விவசாயம் செய்த நடத்தை எங்களிடமே ஒப்படைக்க வேண்டும், அதுவும் புதிதாக ஏற்பட்டுள்ள இந்த அரசு இதில் செவிசாய்க்க வேண்டும், புதிய முதலமைச்சர் இதில் செவிசாய்க்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் மனுக்களை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசு விவசாயிகள் மீது கண்டிப்பாக ஏதேனும் செவிசாய்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம். புதிய முதலமைச்சர் இதில் செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த மனுவை கொடுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். விரைவில் நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கிதான் நாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்காது. புதிய அரசு எங்கள் கோரிக்கை ஏற்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தற்போது மனு கொடுக்கும் போராட்டத்தோடு நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீதர், புதிய அரசோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? எப்ப நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்ட அதிகாரிகளிடம் நாம் பலமுறை ஏற்கனவே பேசியிருந்தோம். இது அவர்கள் 5 தலைமுறையிலமாக அவர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் இது அரசுக்கு சொந்தமான இடம், எனவே நாங்கள் எடுத்துக்கொண்டோம், இது வளர்ச்சியின் திட்டம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அப்போது இருந்த போராட்டக்காரர்கள் விவசாய நிலத்தை எடுத்து தொழிற்சாலை வேண்டாம், உணவு தான் முக்கியம், உணவு தவிர்த்து வேறு எதுவும் இங்கே தேவையில்லை, உணவு உற்பத்திக்காக இல்ல அரசே கூட அங்கு வேளாண்மை சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்டம் நடத்தினார்கள். தற்போது புதிதாக ஏற்பட்டுள்ள இந்த அரசு இதை எப்படி அணுகப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாடு விவசாய சங்கம் இதை முதல்வர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம். காரணம், தற்போது இந்த அரசுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாக நிச்சயமாக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. தற்போது பொறுத்த வரைக்கும் புதிய அரசு மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் நிச்சயமாக இதை தங்களுக்கு சாதகமாக கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.